நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. நம்மோடு வழக்கறிஞர் சரவணன் திமுகவிலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணன். சரவணன், இந்த அனைத்து கட்சி கூட்டம், அப்ப ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த காவிரி சிக்கலுக்கு எத்தனையோ முறை நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம், ஒருமித்த அளவுல கோரிக்கை வச்சிருக்கிறோம், கர்நாடக அரசை கண்டிச்சிருக்கிறோம். ஆனா பெரிதாக பலன் நமக்கு கிடைத்த பாடில்லை. அதுதான் நமக்கான கடந்த கால வரலாறுகள் உணர்த்துகிற செய்தியா இருக்கு. இதில் நாளை கூடுகிற அனைத்து கட்சி கூட்டத்தின் முக்கியத்துவமா நீங்க எதை பாக்குறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன சரவணன்? இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றத என்ன, அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழகமே ஒருமித்த குரலில் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய ஒரே நோக்கம். சரவணன் காத்துருங்க, நம்மோடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு உரையாடி விட்டு வருகிறேன். வணக்கம் அமைச்சர். கர்நாடக அரசினுடைய தண்ணீர் திறந்து விட மாட்டோம் என்கிற முடிவை எப்படி பார்க்கிறீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பை அப்பட்டமாக கர்நாடக அரசு மீறி இருப்பதாக குற்றம் சாட்டுறீங்க. நாளை அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும்? அடுத்த கட்ட நடவடிக்கையா தமிழக அரசு இந்த பிரச்சனையை எப்படி அணுக போகுது அமைச்சர்? என்ன முடிவு எடுக்கணும் இப்போ நான் சொன்ன, அப்போ அனைத்து கட்சி கூட்டம் ஏங்க என்னங்க நீங்க என்ன முடிவு எடுக்க போறோம் இப்ப சொன்னா, அப்ப அந்த கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டணும்? பாருங்க, அனைத்து கட்சி கூட்டம் அறிவிச்சிருக்கோம். நாளைக்கு அவங்க எல்லாம் மற்றவங்க பேசுவாங்க, பேசி ஒட்டுமொத்தமான ஒரு முடிவு எடுப்போம், அதை நாங்க தெரிவிப்போம். அவ்வளவுதான் சார். சரவணன், அமைச்சரின் பார்வையில ஏதோ புதிதான முடிவு எடுப்பது என்ற தன்மையில சொல்றார். ஆனா நமக்கு கடந்த கால பின்னணியை பார்க்கிறப்ப ஒருமித்த அளவுல கர்நாடக அரசை நம்ம கண்டிச்சிருக்கிறோம். தண்ணீர் திறந்து விட வேண்டும்ன்ற கோரிக்கை, இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக மத்திய அரசுக்கு கோரிக்கை, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, இதை தாண்டி என்ன இருக்கும்னு எதிர்பார்ப்பது? இல்ல, இதை தாண்டி இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேன், இப்ப கர்நாடகாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஒருமித்த குரலில் காவேரி பிரச்சனை வந்துட்டா ஒருமித்த குரலில் ஒரே கோரிக்கையை வைக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னன்னா, இந்த பிரச்சனை அரசியலாக்கப்படுகிறது. இது இவங்க இதுல தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து இதைத்தான் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். தமிழ்நாட்டிலையும் ஒருமித்த குரல், ஒரே குரலிலே எல்லாரும் இதை எதிர்த்து பேச வேண்டும். இப்போ உச்ச நீதிமன்றம் இதுல முடிவெடுக்க வேண்டும். நமக்கு இதா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா, ஆர்பிட்டரா இந்த இன்டர் வாட்டர் டிஸ்பியூட்ஸுக்கு யார் இருக்கா அப்படின்னா ஒன்றிய அரசு இருக்கிறது. பாத்தீங்கன்னா இப்போ நீர்வளத்துறைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து ஒருத்தரை அமைச்சரா போட்டிருக்காங்க. போடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். பாஜகவுடைய ஓர வஞ்சனை தொடர்ந்து, காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஓர வஞ்சனை தான் தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. சோ அந்த அடிப்படையில இங்க எல்லாருமே அதை எதிர்க்க வேண்டும், ஒரே இதுல போனோம் அப்படின்றதுதான் முக்கியமான நோக்கம். ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாத்தையும் வாங்கிட்டோம் நம்ம. ஆனா நம்முடைய அவல நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா, தண்ணி அங்க இருந்தாதான் நமக்கு வருது. இப்போ வறட்சினா வறட்சியிலையும் பங்கு, உபரினா உபரியிலையும் பங்கு. இதுதான் நம்முடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அவங்க என்ன பண்றாங்க, தண்ணி இல்லையா உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லி ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இதை யார் தட்டி கேட்க முடியும்? இல்ல சரவணன், நீங்க சொன்னது மாதிரி இப்போ நான் கேட்பது, நீங்க மத்திய அரசு பாராமுகத்தோடு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறீங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த இல்லை, காவிரி ஒழுங்காற்று குழு கொடுத்த வழிகாட்டுதல் நிறைவேற்றப்படவில்லை, மத்திய அரசு பாராமுகமா இருக்கு அப்படின்றப்ப ஒரு பெரிய நெருக்கடி தமிழ்நாடு அரசுக்கு இருப்பதா நீங்க உணரலையா? இந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொள்வதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது இப்போ இங்க அதிமுகல நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் காவிரி பிரச்சனை மார்த்தட்டி கொள்கிறார்கள். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த ரிசர்வாயர் கண்ட்ரோல் அந்த அத்தாரிட்டிக்கு போயிருக்கணும். இவர்கள் ஒழுங்காற்று வாரியமா ஒழுங்காற்று முறை ஆணையமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வேண்டும் என்றே ஒன்றிய அரசு என்ன பண்ணிடுச்சு, அந்த ரிசர்வாயர் கண்ட்ரோலை கர்நாடக அரசிடமே வைத்துக்கொண்டு வெறும் உத்தரவு போடக்கூடிய ஒரு ஆணையத்தை தான் வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் தெளிவா சொன்னது, நீங்கள் ஆணையத்தை போட்டுட்டு அத்தாரிட்டி, அதாவது ரிசர்வாயர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த ஆணையத்தை உருவாக்கிட்டு 3 நாள்ல ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. போயிட்டு திருப்பி பல்ட்டி அடித்தது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு நீங்க பாராமுகம் அல்ல, ஒன்றிய அரசு கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டே வருகிறது. பாராமுகமா இருந்தா பரவாயில்லையே, தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை அல்லவா செய்து கொண்டிருக்கிறது. சரி, நன்றி திரு சரவணன். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.